இயேசுவே ஆளுகிறவர் ஊழியங்கள். ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தலாம். அவர் நம்மை தெரிந்தெடுத்தார், நாம் அல்ல, அவரே நம்மளை முன்குறித்து இருக்கிறார். அவரை உயர்த்தி பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். தாயின் கருவினில் என்னை கண்டீர், தாங்கிய நடத்தும் ஆவி தந்தீர். தாசனே என்று சொல்லி முன்குறித்தீர், தாவீதின் வேந்தனாய் அழுகின்றீர். ஆனந்த துதிபலி உமக்குத்தானே, அரவர ஆராதனை உமக்குத்தானே. ஆனந்த துதிபலி உமக்குத்தானே, ஆடல் பாடல் ஆராதனை உமக்குத்தானே. பாவியாயிருந்த அவர் நம்மை தேடி வந்து ரட்சித்தார். நன்மை எண்ணி அவரை பாடலாம். பாவியின் அன்பை ஏற்றுக்கொண்டீரே, பாதாள அழிவுக்கு தப்புவித்தீரே. பாவியின் அன்பை ஏற்றுக்கொண்டீரே, பாதாள அழிவுக்கு தப்புவித்தீரே. பாவத்தின் தோஷத்தை நீக்கியே என்றும் பாடிட இன்பமான ராகம் இந்தீர், பாடிட இன்பமான ராகம் இந்தீர். ஆனந்த துதிபலி உமக்குத்தானே, அரவர ஆராதனை உமக்குத்தானே. ஆனந்த துதிபலி உமக்குத்தானே, ஆடல் பாடல் ஆராதனை உமக்குத்தானே. உங்க வாழ்க்கையில் அலைந்து திரிந்து இருக்கலாம், அலசடிப்பட்டு இருக்கலாம். அன்பு கொண்ட நேசர் உங்களை அரவணைக்க விரும்புகிறார். அனாதை அல்ல, தனிமரம் அல்ல, தேவன் உயர்த்துவார். அலைந்து திரிந்த என்னை அழைத்தீரே, அபிஷேக வரங்களால் நிறைத்தீரே. அலைந்து திரிந்த என்னை அழைத்தீரே, அபிஷேக வரங்களால் நிறைத்தீரே. அனாதையாய் அழுது கண்ணீர் துடைத்திடவே, அருணோதயமாய் உம்மை காண்பிக்கின்றீர், அருணோதயமாய் உம்மை காண்பிக்கின்றீர். ஆனந்த துதிபலி உமக்குத்தானே, அரவர ஆராதனை உமக்குத்தானே. ஆனந்த துதிபலி உமக்குத்தானே, ஆடல் பாடல் ஆராதனை உமக்குத்தானே. உங்க வாழ்க்கையில வெக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். வெக்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை இயேசு இன்று தருவார். வெக்கப்பட்ட சூழ்நிலையில் வெறுத்திடாமல் வெற்றியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர். வெக்கப்பட்ட சூழ்நிலையில் வெறுத்திடாமல் வெற்றியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர். வெள்ளம் போல சத்துருக்கள் எதிரிட்டாலும் பின்புறாவே சத்தத்தினால் பதிலளித்தீர், பின்புறாவே சத்தத்தினால் பதிலளித்தீர். ஆனந்த துதிபலி உமக்குத்தானே, அரவார ஆராதனை உமக்குத்தானே. ஆனந்த துதிபலி உமக்குத்தானே, ஆடல் மாடல் ஆராதனை உமக்குத்தானே. மண்ணாக இருந்த நம்மை அவர் மகுடமாய் வணைந்து கொள்ளுகிறார். மறக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிற மனிதர்கள் மத்தியிலே அவர் நம்மை கிரீடமாக முன்குறித்து உயர்த்துகிற தேவன். மண்ணாக இருந்தவனை வணிந்து கொண்டீரே,
மறுபடி பிறந்திட வாக்கியம் செய்தீரே. மண்ணாக இருந்தவனை பணிந்து கொண்டீரே, மறுபடி பிறந்திட வாக்கியம் செய்தீரே. மறக்கப்பட்ட பாத்திரமாய் நொறுக்கப்பட்டோம், மகுடமாய் உமக்கென்று தெரிந்தெடுத்தீர், கிரீடமாய் உமக்கென்று தெரிந்தெடுத்தீர். ஆனந்த துதிகள் உமக்குத்தானே, ஆரவார ஆராதனை உமக்குத்தானே. ஆனந்த துதிபலி உமக்குத்தானே, ஆடல் பாடல் ஆராதனை உமக்குத்தானே. ஆடல் பாடல் ஆராதனை உமக்குத்தானே, ஆடல் பாடல் ஆராதனை உமக்குத்தானே. பிரியமானவர்களே, உங்களுக்கான வெற்றி கிரீடம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீங்க, கொடுத்து வருகிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியத்து மூலமாக 3 கூட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த இடத்தை டிவியிலே காண்பிக்கும் பொழுது அந்த நாட்களுக்காய் செவியுங்கள். கூடுமானால் கட்டாயம் பங்கு பெற உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளிலே அவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பிரசங்கி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான், மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கல்லுகளை பெயர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான் என்பதாய் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதிலே விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் என்பதாய் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, உலகத்திலே மனிதர்களிலே வாழ்க்கையிலே நிறைய காயங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். பல விதங்களிலே பல நேரங்களிலே மனிதர்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள். இதனால் உயிர் சேதம் கூட வந்திருப்பதாக உலகமும் சொல்லுகிறது, வேதமும் சொல்லுகிறது. கற்களால் ஏற்படும் கடினமான காயங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்பி விழும், கல்லுகளை பெயர்க்கிறவன் அவைகளால் காயப்படுத்தப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அண்மையானவர்களே, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது என்னாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது மோசே என்ற ஒரு தேவ மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிரயாணப்படுகிற சூழ்நிலையிலே சாப்பிட ஒன்றுமில்லாது ஒரு மனமடிவாய் போன அந்த நாட்களிலே மோசேக்கு விரோதமாய் குறை சொன்னார்கள், முறுமுறுத்தார்கள். அந்த சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கோபத்தினால ஒரு சர்ப்பம், அநேக சர்ப்பங்கள் வந்து அநேகரை அழித்ததாக சொல்லப்படுகிறது. உடனே ஜனங்கள் மடிந்து போகிறாங்கன்னு கண்டு மோசே கிட்ட முறையிடுறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி ஒரு கோலில் மாட்டி தூக்கி வை, அதை நோக்கி பார்க்குறவங்க பிழைப்பார்கள். அந்த நாட்களிலே மோசே காலத்தில் சர்ப்பத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது அவர்களால் பிழைத்தார்கள், மரணத்தை மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு பல ஆண்டுகளாக அந்த வெண்கல சர்ப்பத்தை, அந்த சொரூபத்தை, அந்த சிலையை மனிதர்கள் நமஸ்கரிக்க வணங்க ஆரம்பித்தார்களாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறபடி எசேக்கியா ராஜா காலத்தில் அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர் உடைத்து போட்டாராம். அந்த இடத்துக்கு நிகுஸ்தான் என்று பெயரிடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா வாழ்ந்த காலம் கிமு 727ஆம் ஆண்டு. மோசேக்கும் எசேக்கியா ராஜாவுக்கும் இடைப்பட்ட காலம் கிமு 816 கிட்டத்தட்ட ஆண்டுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 தலைமுறையாக அவைகளை வணங்கினதாக மக்கள் விரும்பினதாக வேதத்திலே பார்க்கலாம். அருமையானவர்களே, சிலை மற்றும் சொரூபங்களால் ஏற்படும் காயங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே, தேசத்திலே, பட்டணத்திலே, குடும்பங்களிலே, தனிப்பட்ட விதத்திலே பாதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம்
சிலை வழிபாடுகள், விக்கிரகங்கள், சொரூபங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆண்டவரும் லேவியராகமம் 26:1 வாசிக்கும் பொழுது விக்கிரகங்கள், சுரூபங்கள், சிலைகள் பூமியிலே நிலைநிறுத்த வேண்டாம் என்று ஆண்டவர் எச்சரிப்பதை பார்க்கலாம். யாத்திராகமம் 20 3-4 வசனத்தில் ஆண்டவரே சொல்லுவார், எனக்கு ஒப்பாக எந்த ஒரு சிலையையும் உருவாக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருப்பதை பார்க்கலாம். உபாகமம் 16:22 வாசிக்கும் பொழுது யாதொரு சொரூபங்களையும் சிலைகளையும் பூமியிலே உருவாக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட காரியத்தில் ஏன் காயங்கள் ஏற்படுகிறதுன்னு சொன்னால், சிலை மற்றும் சொரூபங்களாலே மனுக்குலம் பாதிக்கப்படுகிறது. ஒரு அரசியல் தலைவர்களுக்கு நிறைய சிலைகளை தேசத்தில் வைக்கிறார்கள். பிரபலமானவர்களுக்கு சிலைகளை வைக்கிறார்கள். அந்த சிலை நிமித்தமாக சிலைக்கு நல்ல மரியாதை உண்டு, நல்ல பாதுகாப்பு உண்டு, சிலைக்கு முக்கியத்துவம் உண்டு. அந்த சிலைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, பாதுகாப்பு, முக்கியத்துவம் பூமியிலே உயிரோடு இருக்கிற மனிதனுக்கு இருப்பது இல்லை. அந்த சிலை பாதிக்கப்பட்டாலே மனுக்குலமே பாதிக்கப்படுவதை தேசத்தில், திருநெல்வேலியில், தமிழ்நாட்டில் நம்ம காண முடியும். ஏதோ ஒரு சிலையில் ஒரு சின்ன காரியம் வந்துவிட்டால் போதும், அந்த குறிப்பிட்ட மக்களும் இனங்களும் சேர்ந்து தேசத்தில் பலவிதமான குழப்பங்களும் நஷ்டங்களும், நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுவதற்கும் அவர்கள் காரணமாகி விடுகிறார்கள். சிலை நிமித்தமாக, சொரூபத்தின் நிமித்தமாக அநேக குடும்பங்கள் காயப்பட்டு இருப்பதை தேசத்திலே கணக்கு போட்டு பார்த்தா அதிகம் பேர் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, சிலைக்கு பின்பு சில ஆவிகள் கிரியை செய்வதை ஆவிக்குரிய கண்களால் அறிந்து கொள்ள முடியும். தெய்வம் என்று சொல்லி சிலைகள் வைக்கிறார்கள், மகான்கள் என்று சொல்லி சிலைகள் வைக்கிறார்கள், மனிதர்கள் மேன்மை உள்ளவர்கள் என்று சொல்லி சிலைகள் வைக்கிறார்கள். ஆனால் சிலைக்கு பின்னால சில பொல்லாத கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள் செயல்படுவதை மனிதர்களுக்கு தெரிவதில்லை. விஞ்ஞானத்துக்கும் தெரியாது, மருத்துவத்துக்கும் தெரியாது, காவல்துறையினருக்கும் அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு அது தெரிந்திருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்கிறாரு, ஒரு சிலைக்கு பின்னால் சில சொல்லுவாங்க, இந்த சிலை என்கிட்ட பேசுச்சு, இந்த சிலையிலேருந்து சில காரியங்கள் வெளிப்பட்டதுன்னு சொல்லுவார்கள். சிலைக்குள்ளாக மேன்மை அல்ல. பூமியில் இருக்கிற சில மனிதர்கள் எந்த சொரூபத்துக்குள்ளும் வாழ முடியாது, எந்த விதமான காரியங்களும் செயல்படுத்த முடியாது. சில சொல்லுவாங்க, சில பேரில் சில ஆவிகள் வருவதாக, மனிதர்கள் சொப்பனத்திலே வருவதாக சொல்லுவார்கள். ஆனால் அப்படி சொல்லுகிறது சில ஆவிகள் நிமித்தமாக சில குடும்பங்களில் சில போராட்டங்களையும் சில சாபங்களையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கள் வீட்டில் எங்களுடைய தாயாருக்கு சில அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்டாங்க. எங்கள் அம்மாவுடைய மாமியார் இறந்து போயிட்டாங்க, அத்தை. அந்த ஆவி கூட எங்கள் அம்மா சரீரத்துக்குள்ளாக கிரியை செய்வதாக அவங்க கத்தி கொண்டே சொல்வதை பல வருஷம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் வேதத்தை அறிந்து கொண்ட பிறகு, அந்த அறிந்து கொள்ள விளங்கி கொள்ள முயற்சி எடுத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், எந்த மனிதனும் ஒரு மனுஷிக்குள்ளே வர முடியாது. அதான் மனிதனுடைய ஆவி கட்ட தந்த தீபம், அது கத்துட்டு போகும். ஆனால் அந்த ஆவியினுடைய பேரில், அந்த அப்படிப்பட்ட மனிதனுடைய பேரில் சில ஆவிகள் சில குடும்பங்களை, சில மனிதர்களை நாசப்படுத்துவதை ஆண்டவர் விளக்கி சொன்னார். இதுதான் உண்மை என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அருமையானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சிலை மற்றும் சொரூபங்களாலே உங்கள் குடும்பங்கள் ஏதோ ஒரு விஷயத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கலாம். மனிதனுக்கு காயங்கள் ஏற்படுவதிலே ஒரு காரணம் சிலை மற்றும் சொரூபங்களாலே மனுக்குலம் பாதிக்கப்படுகிறது, பட்டணங்கள் பாதிக்கப்படுகிறது, தேசங்கள் பாதிக்கப்படுகிறது, ஒரு சமுதாயம் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. விக்கிரகம் என்று சொன்னாலே ஏதோ ஒரு சொரூபம், சிலை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லுவது இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 1:22 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவனை அறிந்தவர்கள் தேவனை ஸ்தோத்தரியாமல் தேவனுக்கு மகிமை கூடாமல் இருந்தாலே அது கூட விக்கிரகம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. உண்மையான தெய்வத்தை நேசிக்காமல், ஸ்தோத்திரம் பண்ணாமல், மகிமையை தேவனுக்கு கொடுக்காமல், ஒரு இடத்துக்கும் ஒரு பொருளுக்கும் ஒரு ஊழியத்திற்கும் கொடுப்போம் என்றால் கூட, ஒரு மனிதனுக்கு கொடுப்போம் என்றால் கூட அது கூட விக்கிரகம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 15:23 சொல்லுகிறது, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல்
விக்கிரகத்துக்கும் ஒப்பாய் இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுகிற சுபாவங்கள் அது கூட விக்கிரகம் என்று தான் வேதம் சொல்வதை பார்க்கலாம். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட காரியத்தில் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை கனத்தை நீங்கள் செலுத்தாதே போனால் அது கூட உங்கள் வாழ்க்கையை காயப்படுத்தும். இந்த வேதம் அப்படித்தான் சொல்கிறது. கல்லை பெயர்க்கிறவன் அந்த கல்லுகளாலே காயப்படுகிறான். ஒரு சிலையை தொட்டு பாருங்க, உங்கள் குடும்பத்தில் நிறைய காயம் வந்துடும். அரசாங்கத்தினால கூட காயம் வரும், மனிதர்களால் காயம் வரும், இனஜன பந்துக்களால் காயம் வரும். வசனம் அப்படி தான் சொல்லுது. கல்லை பெயர்க்கிறவனுக்கு அந்த கல்லுகளால் காயம் ஏற்படக்கூடியது, காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. காயங்கள் கற்களால் கூட வருகிறது என்று தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 36, 37 நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான் என்று சொல்லப்படுகிறது. நாபால் அவனுடைய வாழ்க்கையில் காலேப்புடைய சந்ததின்னு சொல்லப்படுகிறது. 1055ஆம் ஆண்டு கிமுவிலே வாழ்ந்ததாய் சொல்லப்படுகிறது. நாபால் என்றாலே புத்தியற்றவன், புத்தி இல்லாதவன், மதியற்றவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாபாலுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்கிறான்னா 38ஆம் வசனம் சொல்லுது, ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்து அவன் குடித்து வெறிக்கிறவனாயிருந்தான், சிற்றின்ப பிரியனாயிருந்தான். அது மாத்திரமல்ல, இருதய கடினம் உள்ளவனாயிருந்தான். அவன் சிற்றின்பமும் இருதய கடினமும் அவன் இருதயத்தை கல்லை போல மாற்றிவிட்டது. தாவீது ஒரு சமயம் அவர்கிட்ட உதவி கேட்க வரும் பொழுது அவர் உதவி செய்ய மனம் இல்லாமல் அலட்சியமாய் எண்ணினார். அந்த வாலிபர்களுக்கு தவறான தீங்கை விளைவித்தார். அது நிமித்தமாய் தாவீது எதிர்த்து நிற்க வரும் பொழுது அந்த சூழ்நிலையில் அவருடைய மனைவியாய் இருக்கிற அபிகாயில் தாவீதினிடத்திலே பச்சமாய் பேசி அவரை சமாதானப்படுத்தினார்கள். அந்த சூழ்நிலையில் நாபாலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய சிற்றின்ப பிரியத்தினாலே அவன் பெரிய பணக்காரன், பெரிய செல்வந்தன், 3000 ஆடுகள் 1000 வெள்ளை ஆடுகள் வைத்திருந்தான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொண்ட நன்மைகளை இழந்து போகக்கூடியதாக இருந்துச்சு அவனுடைய சிற்றின்பம், இருதய கடினம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிறவன் ஒருவனும் ஞானவான் அல்ல என்று சொல்லப்படுகிறது. 21:17 சொல்லுகிறது, சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான், மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புகிறவன் ஐசுவரியவான் ஆகுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில், அந்த நாபாலுடைய வாழ்க்கையில் நிறைய செல்வம் இருக்குது, நல்ல தேவ பிள்ளையாக இருக்க வேண்டிய அவனோ குடியினால, வெறியினால, சிற்றின்பங்களினால, இருதய கடினத்தின் மீத்தமாய் அவனுடைய வாழ்க்கையில் திடீரென்று சொல்லி ஒரு மரணம் வந்து மரிக்க வேண்டியதாக ஏற்பட்டது. அவன் இருதயம் கல்லை போல மாறினது என்று சொல்லப்படுகிறது. குடிக்கிறவங்க இருதயம் கல்லை போல மாறுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குடிக்க அடிமைப்பட்டு இருப்பதனால உங்களை அறியாத ஒரு இருதய கடினம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதை உங்கள் சுற்றி இருக்கிறவங்க அது நிமித்தம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வீர்களாக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மதுபானத்தினால தேசமும் குடும்பமும் பட்டணமும் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 23:29, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள்? குடிக்கு அடிமைப்பட்டவங்க வீட்டில், குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற பட்டணத்தில், குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற சமுதாயத்தில், தேசத்தில் காரணமில்லாத காயங்கள் நாள்தோறும் வந்து கொண்டு இருப்பதை கவனிக்கலாம். பேப்பரில் நியூஸை பாருங்க, வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் தற்கொலை எண்ணங்களும் கொலைவெறி ஆட்டங்களும் பல விதத்திலே தேசத்தை சீரழிப்பதின் காரணமே குடி போதை. ஒரு அரசாங்கமே நடத்துவது கேவலத்துக்குரிய காரியம், அவமானப்பட வேண்டிய காரியம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சிற்றின்ப பிரியனுடைய வாழ்க்கை அவன் இருதய கடினத்தை உண்டாக்கும். அந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் லோத்து என்கிற ஒரு மனிதனை குறித்து, அவன் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது.
அவர் மனைவி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த நாட்களில் சோதோம் குமர பட்டணத்தில் தஞ்சம் என்று இருந்த சூழ்நிலையில் தேவ கோபத்தினால் அந்த பட்டணத்தை அழிக்க நினைத்த பொழுது தப்பி போகும்படி கர்த்தர் சொன்னார். அவங்க மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறினாங்க. லோத்துவும் அவருடைய 2 பிள்ளைங்களும் அந்த நாட்களில் காப்பாற்றப்பட்டார்கள். ஆபிரகாமுடைய ஜெபத்தின் நிமித்தமாக காப்பாற்றப்பட்ட அந்த பிள்ளைங்க, அந்த 2 பெண் பிள்ளைங்களும் அவங்க அப்பாவுக்கு மதுவை கொடுத்து தகப்பனாலே கர்ப்பவதிகளாக மாற்றப்பட்டு 2 பிள்ளைகளுமே மோவாப்புங்கிற சந்ததியை, அம்மோன் என்கிற சந்ததியை பெற்றெடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெற்ற தகப்பனாலே பிள்ளைகள் பெற்றெடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது 10 தலைமுறை ஆனாலும் சபைக்குள் வரக்கூடாது என்று தேவ கோபத்தில் தேவன் சொன்னார். உபாகமம் 23:3 சொல்லுகிறது அவங்க கர்த்தருடைய சபைக்கு வரவே கூடாது என்றெல்லாம் கர்த்தர் கோபத்தோடு பேசுகிறார். மதுபானத்தினாலே சீரழிந்த குடும்பங்கள், அந்த சந்ததியை சீரழிந்து போனது. இன்னைக்கு வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நான் யோசித்து பார்க்குறேன். என்னுடைய தகப்பனார் குடிக்கு அடிமைப்பட்டு சொத்துக்களை இழந்து, சொந்தங்களை இழந்து, சொந்த வீட்டை இழந்து பல விதத்தில் பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே குடிவேறி. அருமையான சகோதரனே, வாலிப தம்பி, உங்கள் வாழ்க்கையில் குடிக்கு அடிமைப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு உங்களோடு கூட பேசுகிறார். அது உங்கள் இறுதிய கடினத்தை உருவாக்கும், குடும்பத்தில் வீணான குழப்பத்தை உண்டாக்கும். அருமையான வாலிபரே, அருமையான குடும்ப தலைவரே, உங்கள் வாழ்க்கையில் இயேசு மாற்றத்தை தர விரும்புகிறார். இயேசு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன? சிற்றின்பத்தினால் இருதய கடினம் வருகிறது, அதனால் எங்கள் குடும்பம் பாதிக்கப்படுகிறது. உங்கள் குடும்பம் உங்களுக்கு தெரியாமல் கஷ்டப்படுகிறது. நிறைய ஸ்கூலில் பிள்ளைகளிடத்தில் பேசும் பொழுது அவங்கெல்லாம் சொன்ன ஒரு காரியம், ஜபக்குறிப்பாய் சொன்ன ஒரு காரியம், என் தகப்பனார் குடிக்கிறாங்க, எங்கள் அண்ணன் குடிக்கிறாங்க, ஐயோ குடிக்க அடிமைப்பட்டிருக்கிறாங்க, 10th படிக்கிற பையன், 12th படிக்கிற எங்கள் அண்ணன் குடிக்கிறாங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க குடும்ப காரியத்தை சொல்லி அழுகிறதை காதால கேட்டு மனவேதனைப்பட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிற்றின்பத்தினாலே சீரழிந்த குடும்பங்கள் தமிழ்நாட்டில் ஏராளம் உண்டு. குடியினால, வெறியினால சீரழிந்த சபைகளாக நம்ம குடும்பங்கள் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை குறித்து பவுல் சொல்லுவார். திருச்சபையில் இருக்கிறவங்களை குறித்து கூட சொல்லுவார். நீ திருவிருந்துக்கு பங்கெடுக்க வர்றீங்க, அந்த பங்கெடுக்கும் பொழுது அந்த இரத்தத்தை குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்னு எண்ணி பானம் பண்ணுகிற அந்த சூழ்நிலையில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணினால் உனக்கு வியாதி வரும், பிணி வரும், உனக்கு தேவ கோபம் வரும், தண்டனை வரும் என்று 1 கொரிந்தியர் 11 அங்கே சொல்லப்படுவதை பார்க்கலாம். 29 31 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். பவுலே சொல்றார், சபையிலே வருகிற திருவிருந்திலே பங்கெடுக்கிறவர்களை பார்த்து சொல்றார், அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணாதே, தேவையில்லாமல் சிக்கிக்கொள்ளாதே என்று சொல்வதை பார்க்கலாம். 3வது யாத்திராகமம் 9 நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த பொழுது எகிப்து ஜனங்கள் அவர்களை காயப்படுத்தினார்கள். நெகேமியா 9 நீங்கள் வாசிக்கும் பொழுது 10 சொல்லுகிறது, பார்வோனும் அவங்க ஊழியக்காரங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை அகந்தையினால் நடத்தினார்களாம். அந்த அகந்தையினால் நடத்துவது நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் நொறுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள், உடைக்கப்பட்டார்கள். அதை கர்த்தர் பார்த்தார். எந்த ஒரு இடத்துல மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் பார்க்கிறார். யார் நிமித்தமாய் பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்த்த தேவன் பாதிப்பை உண்டாக்குகிறவர்களுக்கு சிட்சையை அனுப்புகிறார் அல்லது தேவ தண்டனையை அனுப்புகிறார். அது நிமித்தமாய் காயப்படுத்தப்பட்டவர்கள் வேதத்திலும் ஏராளம், சமுதாயத்திலும் ஏராளம். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு எகிப்திலே 10 வாதைகளை அனுப்பினாராம். அதில் ஒரு வாதை கல்மலைன்னு சொல்லப்படுகிறது. கல்மலைகளை அனுப்பி அநேகரை ஆண்டவர் மடிய செய்தாராம். மிருக ஜீவன்கள் கூட மடிந்து போனதாக சத்திய வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய சேனையை, அந்த இராணுவத்தை தூசித்து நிந்தித்து ஒவ்வொரு நாளும் சத்தமிடுவானாம். ஒத்தைக்கு வாங்க சண்டைக்குன்னு சொல்லி கேட்பான். அந்த வழியாய் வந்த சின்ன பையன் தாவீது ஒரு வைராக்கியம் கொண்டு சின்ன சின்ன கூழாங்கல் குருவி அடிக்கிற கல்லை கொண்டு அல்ல, ஆற்றிலே ஓடி போய்
கூழாங்கற்கள் 5 கற்களை எடுத்து தன்னுடைய அடைப்பையிலே போட்டு ஒரு கல்லை எடுத்து அந்த கோலியாத்தாய் இருக்கிற வீரனாய் இருந்த உயர்ந்த மனிதனாய் இருந்த திடகாத்திரமாய் இருந்த மனிதனை நெற்றிபட எறிந்து அவனை விழத்தள்ளினான். அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி தேசத்திலே நன்மையான காரியங்களை செய்ய ஒரு சிறு பையனை கர்த்தர் தாவீது ஏற்படுத்தினார் என்று பார்க்கலாம். அவன் மரித்தது கல்லினாலே. தேவ சிச்சை அந்த கோலியாத்தினுடைய பெருமைக்கு ஒரு சாதாரண கூழாங்கல்லு தான் தண்டனையை கொண்டு வந்துச்சு. கற்களால் ஏற்பட்ட காயம். வேதம் சொல்லுகிறது கோலியாத் வீழ்ச்சி அடைந்தான். லேவியராகம புஸ்தகத்தில் 24 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தான் கோத்திரத்தில் சேர்ந்த செலோமித்துங்கிற ஒரு அம்மா எகிப்திய புருஷனாகிய ஒருவருக்கு பிள்ளை பெற்றார்கள். அந்த பையனும் இஸ்ரவேலில் இருக்கிற இன்னொரு பையனும் சண்டை போடுகிறார்கள். ஒருவருக்கொரு போடுகிற சண்டையில் அந்த கலப்பு திருமணம் செய்தவரோடு பெற்றெடுத்த பிள்ளையும் அவன் என்ன பண்ணுறான், அந்த பையன் தேவனை நிந்திக்கிறான், அவனை தூசிக்கிறான். 2 பேர் சண்டையில் இவன் ஆண்டவரை தூசிக்கிறதுக்கு காரணம் கிடையாது. கர்த்தரை தூசித்தான், கர்த்தருடைய ஜனங்களை தூசித்தான். இது மோசே வரைக்கும் சத்தம் போகிறது. மோசே விசாரித்த பொழுது கர்த்தர் சொன்னார், அவன் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியலை, அவன் என்னையும் தூசிக்கிறான், அவனை கல்லால் அடித்து கொல்லும்படி செய்யுங்க என்று கர்த்தரே சொன்னார். அந்த வாலிபன் கற்களால் காயப்படுத்தப்பட்டு மரித்து போனான். தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவன், தாய்க்கு மரியாதை கொடுக்காதவன், பெற்றவர்களை கனம் பண்ணாதவன், ஊதாரியாய் தெரிந்தவன், கீழ்ப்படியாதவன் வாழ்க்கையில நிலைமை கற்களினாலே பரிதாபமாய் மரணம் நேரிட்டது. தேவ சிச்சை, தேவ தண்டனை. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் தாய் தகப்பனை தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருள் அணைந்து போ. நீ முதிர வயதிலே வாழ்ந்திருக்க வேண்டுமானால், நீடித்த ஆயுசு நாட்கள் ஜீவித்திருக்க வேண்டுமானால், எபேசியர் 6:1-2-3 வாசித்து பாருங்கள். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பெற்றவங்களை பெரியவங்களை மரியாதை கொடுத்து கனம் பண்ணுகிறவர்களுக்கு காயம் வராது. ஆனால் அவமதிக்கிறவங்களுக்கு, அற்பமாய் எண்ணுகிறவர்களுக்கு, புறக்கணிக்கிறவர்களுக்கு கற்களால் காயம் ஏற்படுத்தப்பட்டது உண்டு. வேதம் அதுக்கு சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட காரியத்தில் சிலை மற்றும் சுரூபத்தால் ஏற்படும் காயங்கள் வந்திருக்கலாம். இருதய கடினத்து நிமித்தமாக ஏற்பட்ட காயங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். சிச்சை மற்றும் தேவ தண்டனையினால் காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட காரியத்தில் இந்த தண்டனை மாற நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் இயேசு சுவாமி, கல்லுகளால் ஏற்பட்ட பாதிப்புக்கு எங்கள் தேசத்தை விலக்கி காத்துக்கொள்ளும், எங்கள் தமிழ்நாட்டை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் சிலைகளினால், கற்களினால் ஏற்பட்ட காயங்கள், பாதிப்புகள், மறைமுகமான கிரியைகள் எங்கள் தேசத்தை விட்டு, பட்டணத்தை விட்டு, குடும்பங்களை விட்டு விலகும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை தீட்டுப்படுத்துகிற சகல அசுத்தங்களும் விலகுவதாக. ஆண்டவரே, தேவனை உண்மையாய் தொழுது கொள்ள கிருபைகளை தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிற்றின்பத்தினால், இருதய கடினத்தினால் ஏற்பட்ட காயங்கள் நிறைய குடும்பத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சகோதரனை சந்தியும் ஆண்டவரே, இந்த தம்பியை ரட்சியும் ஆண்டவரே, குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த குடும்பத்தினுடைய அவகீர்த்திகள் மாறுவதாக, குழப்பங்கள் மாறுவதாக. குடிவெறியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பெற்றவர்களை சந்திக்க வேண்டும் என்று அழுகிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் அங்கீகரிக்கணும் ஆண்டவரே. ஒரு மாற்றங்களை தார். எங்கள் தேசத்தில் தீட்டான காரியங்கள் விலகுவதாக, குடிவெறியின் ஆவிகள் விலகுவதாக. ஆண்டவரே, குடியினால் தீட்டுப்பட்டிருக்கிற குடும்பங்களில் மாற்றம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சிச்சையினாலும் தேவ தண்டனையினாலும் வந்த காயங்கள் எங்கள் வீட்டில் ஒருவருக்கும் ஏற்படக்கூடாது, எங்கள் வாழ்க்கையில் ஒருவருக்கும் ஏற்படக்கூடாது. பரலோகத்தின் தெய்வம் தாமே என் குடும்பத்தை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சிச்சை வராமல், தண்டனை வராமல் விலக்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே.
தேவ கோபத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களும் எங்களை விட்டு விலகட்டும். வீண் பெருமைகள், ஜாதி பெருமைகள், பண பெருமைகள், செல்வ பெருமைகள் என் குடும்பத்தில் ஒருவருக்கும் இருக்கக்கூடாது. சபை பெருமைகள், உபதேச பெருமைகள் எங்களுக்குள்ள இருக்காதபடி காத்துக்கொள். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தில் சுபிச்சத்தை தான் நன்மைகளை காண செய்யும். கற்களினால் ஏற்பட்ட காயங்கள் இந்த நாட்களில் இன்றோடு கூட விலகுவதாக, மாற்றம் உருவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். புத விடுதலை கூடுகை மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 7:30 மணிக்கு. இடம் நேரு மெயின் தெரு, CSI சர்ச் எதிரில், MKP நகர், பாளையங்கோட்டை. அன்பின் ஜப கூடுகை மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை. நேரம் மாலை 6:30 மணி. இடம் எரிபத்த நாயனார் தெரு, மிலிட்டரி லைன், சமாதானபுரம், பாளையங்கோட்டை. அன்பரின் மன்றாட்டு உபவாச ஜபம் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணி. இடம் பொறியாளர் மகால், ஜெயநகர் பஸ் ஸ்டாப் எதிரில், ஹைக்ரோன் ரோடு, பாளையங்கோட்டை. இக்கூடுகையில் குடும்பத்தின் சமாதானத்துக்காகவும், திருச்சபையின் எழுப்புதலுக்காகவும், தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிக்க வாருங்கள்.